Hi friends, welcome to Hari's Home Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங் கான்செப்ட். என்னோட வைஃப் பண்ணி காமிக்க போறா. இது ஃபர்ஸ்ட் டைம் அவளே ட்ரை பண்ற அப்படின்னு சொன்னா. ஸோ நல்லா வந்தா வீடியோல போடுங்க, நல்லா வரலனா போடாதீங்க. நான் உங்களை ஏமாத்த விரும்பல, நல்லா தான் வரும். ஸோ கண்டிப்பா அதனால அந்த தைரியத்தோட இந்த வீடியோவை நாங்க எடுக்கிறோம். ஓகே ஃபைன். என்ன டிஷ் பேரு அப்படின்னா என்னடா இப்படி பாக்குறேன் அதிகம் சொல்றா. நம்ம தான் வைக்கணும் இந்த டிஷ்க்கு பேரு. ஓகே டேய் வேணாம்டா, ஏதோ ஒரு பேர் வைங்கண்ணே. டேய் நான் பேர் வைக்க கூடாதுடா, நல்ல பேரா ஒன்னு வைங்கண்ணே. டேய் வேணாம்டா, ஒரே ஒரு பேர் வைங்கண்ணே. ஐயோ வேணாம்டா, நல்ல பேரா ஒண்ணே. சரி போனமுன்னு வை போ. ஃபைன், நான் வைக்கிறேன். ஓகேவா? என்னன்னா சில்லி பன்னீர்ல சாப்பிட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி ரெட் சால்மன் ஃபிஷ் நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். வீலாக்ல அதையும் போடுவேன். ஸோ அந்த ரெட் சால்மன் ஃபிஷ் வச்சு நாங்கள் சில்லி ஃபிஷ், அவ்வளோதான், சில்லி ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சில்லி ஃபிஷ், சால்மன் சில்லி ஃபிஷ். ஓகேங்களா? ஆமாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ரெசிபி அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ரெசிபி. ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சண்டே சமையல். சொல்லுங்க என்ன பண்ண போறோம் சண்டே சமையல்ல? சில்லி ஃபிஷ். சொல்லுங்க. நாங்க ப்ரிப்பேர் பண்ணாம சொல்றாங்க, அதனாலதான் சொல்லி வராங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இன்னும் சூப்பரா சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லுவா. கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பெருசு பல்லு, பெரிய பல்லு 3 கார்லிக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, 3 பெரிய பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று கொஞ்சம் பெருசா வர மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு திடமான சைஸ் ஆனியன். நான் என்னமோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கு, அவர் பீட்டர் இங்கிலீஷ்ல இல்ல. அடுத்தது ஓகே, அதுக்கப்புறம் கேப்சிகம் அதாவது குடை மிளகாய். பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது அதுக்கப்புறம் மீன் வந்து வறுத்து வச்சிருக்கேன். ஓகே, இதுதாங்க அந்த ரெட் சால்மன் ஃபிஷ். இது வறுத்து வச்சிருக்கோம். இந்த ரெசிபி நாங்க காமிக்கல, பிகாஸ் மீன் வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப குவைட் காமன். ஸோ நார்மலா வந்து நாங்க இந்த குழம்பு மிளகா பொடி அதெல்லாம் போட்டு வறுத்து வைப்பா தவால, கரெக்டா, தோசை கல்ல. ஸோ அந்த மாதிரி வறுத்து வச்ச ரெட் சால்மன் ஃபிஷ். அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஞ்ச மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். நான் தமிழ்ல தான் சொன்னேன். ஓகே, இதெல்லாம் நீ தமிழ்ல தான் சொன்ன. காஞ்ச மிளகாய் தூள். இது குழம்பு மிளகாவா இல்ல காஞ்ச மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். பியூர் சில்லி பவுடர். ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், இது பியூர் சில்லி பவுடர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சாஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப். இது வந்து சோயா சாஸ். இது வந்து சோயா சாஸ். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போகலாம். பேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஆயில் விட போறா. சூடு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆயில் விட்டாச்சு. சூடு ஆயிடுச்சு. ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் போடும். 2.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கார்லிக், இது பூண்டு. ஃபர்ஸ்ட் பூண்டு போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பூண்டு. ரொம்ப வதங்க வேணாமா? வதங்கலாம் அப்படிலாம் இல்லை, சும்மா. ஓகே, ஒரு 1 மினிட். 1 மினிட் கூட வேண்டாம். ஓகே, 1 மினிட் கூட வேண்டாம், சும்மா ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே போட்டு அதுக்கப்புறமா இதுவா ஆனியனா? அப்புறம் ஆனியனும் கேப்சிகமும் ஒன்றா போட்டுடலாம். ஓகே, இதுக்கப்புறமா ஆனியனும் கேப்சிகமும் ஒன்றா போட போகிறா. ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ தான் சாப்பிடணும். ஓகே ஃபைன். இதோ கேப்சிகம் போட்டாச்சு. கலராக கேப்சிகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். கலர்ஃபுல்லாக வரும் உங்கள் டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கேப்சிகம் இதெல்லாம் குழந்தைங்க அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த கருவேப்பிலை மாதிரி தள்ளி வச்சிருவாங்க பசங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து 2 வீக்ஸ் முன்னாடி அந்த சில்லி பன்னீர் பண்ணியிருந்தா. ஸோ அப்போ அந்த எனக்கு பன்னீரை விட இன்னும் கேட்டால் கேப்சிகம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா க்ரன்ச்சி மஞ்சியாக இருந்துச்சு. ஸோ இதில் போடுங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸில். ஸோ இப்போ வெங்காயம் போட்டாச்சு, கேப்சிகம் போட்டாச்சு. லைட்டாக வதக்கிக்கோங்க. இது எவ்வளோ நிமிஷம் வதங்கணும்? இது ஒரு 2 minutes.
ரொம்பலாம் 1 மினிட். ஓகே, இது அந்த செவரெல்லாம் வேணாம். ஓகே, அந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கிளாஸி ஆகிற வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக மஞ்சள் போட்டுக்கிறேன். கிளாஸி ஆயிடுச்சு, அங்கே பாருங்க கொஞ்சம் பளபளன்னு தெரியுது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் கூட. ஒரு சிட்டிகன்னு சொல்லலாம், சும்மா கம்மியாக மஞ்சள் தூள். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா, ஏன்னா ஏற்கனவே இந்த வறுத்து வச்ச மீன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மசாலா குழம்பு மிளகாய் பொடி போட்டு தான் வறுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. கரம் மசாலா எவ்வளோ? ஒரு 1/2 ஸ்பூன் மேலே போட்டிருக்கேன். ஓகே, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே மீன் நம்ம காரம்லாம் போட்டு வறுத்து வச்சிட்டோம். இது இப்போ இந்த வெங்காயத்துக்கும் கேப்சிகம்க்கும் தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு, நம்ம சாஸ் எல்லாம் வேற போட போறோம். கொஞ்சோண்டு சில்லி பவுடர், இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் பியூர் காஞ்ச மிளகாய் தூள், இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1/2 டீஸ்பூன், சும்மா ஒரு சிட்டிக்கை வந்து இது மஞ்சள் தூள் போட்டு இப்போ மறுபடியும் வதக்கணும். இப்போ நம்ம போட்ட இந்த காஞ்ச மிளகாய் தூள் அதெல்லாம் அந்த ரா ஸ்மெல் போடுறதுக்காக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, உப்பு போடணும். உப்பு போடணும். நல்ல கேள்வி, நான் முன்னாடி அதை எடுத்து இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லலை, பட் உப்பு போடணும். ஸோ அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உப்பு தேவைக்கேற்ப. ஃபிஷ்ஷில் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு, அதுவும் இங்கே இதுக்கு தேவையானது தான். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ உப்பு போட்டாச்சு, தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே தண்ணி எல்லாம் விட, ஓ சாஸ் விடுவேன்ல. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணியே விட வேணாம், விட்டுக்கலாம். சாஸ்ல இது ஒரு ஸ்பூன் விட போறேன், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஸ்பூன்ல. இந்த ஸ்பூன். ஓகே, இந்த ஸ்பூன்ல. ஓகே, ஃபைன். இப்போ சாஸ் இந்த ஸ்பூன், அந்த காமிச்சாலியா நல்லா மீடியம் சைஸ் ஸ்பூன் தாங்க, குட்டி ஸ்பூனும் கிடையாது, அதுக்கு ரொம்ப பெரிய கரண்டி மாதிரி ஸ்பூன் கிடையாது. டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு ஸ்பூனா? ஒரு ஸ்பூனுக்கு சும்மா கொஞ்சம் தான் ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சால்மன் ஃபிஷ்ஷு ஒரு 5-6 பீஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு. ஓகேங்களா? ரொம்ப சாஸியாக வேணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. இப்போ லாலிபாப்பே பார்த்தீங்கன்னா சாஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். எனக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும், ஒய்ஃபுக்கு சாஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ சாஸியாக வேணுன்றவங்க இந்த கூட கொஞ்சம் சாஸியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சோயா போட்டுக்கிறேன். இவ்வளோ ஒன்றும் மசாலா சாஸ். ஓகே, சரி, ஓகே. இது வந்து ஒன்றுத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக 3/4 ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம் சோயா சாஸ். ரொம்ப நிறைய சோயா சாஸ் போட்டுறாதீங்க, கசப்பத்தன்மை கொடுத்துரும், ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கம்மியாகவே போடும். இது நம்ம அப்படியே இப்படி உதுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ அந்த ஃபிஷ்ஷு வறுத்து வச்சிருந்த சால்மன் ஃபிஷ்ஷை உதுத்து விடுறேன். உதுத்துனா ரொம்ப தூளாக இல்லை, ஐ மீன் ஓரளவுக்கு குட்டி பீஸ் நம்மளுக்கு நல்லா வரணும் அந்த மாதிரி. ஆமாம், குட்டி குட்டி பீஸா. உங்களுக்கு வேணால் கத்தியில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை தன் கையே தனக்கு உதவி, நம்ம கையிலே கட் பண்ணுவோம். ஓகே, இப்படி உதிர்த்து விடுங்க. ஓகேங்களா? நல்லா தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக, உள்ள சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக வந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா தான் வரும்னு நினைக்கிறோம், அதனால நாங்கள் தைரியமாக வீடியோ பிடிக்கிறோம். நல்லா தாங்க வரும், பிகாஸ் இதில் வந்து இப்போ நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக வீடியோ பிடிக்கும்போது இது நல்லா தான் வரும். ஓகேங்களா? சில்லி பன்னீருக்கு பதிலாக சில்லி ஃபிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நல்லா வரும். ஒரு ஃபிஷ் வெளியே வந்துருச்சு, ஒரு ஃபிஷ் துள்ளி வெளியே வந்துருச்சு, போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாஸ் விடணுமோ? அதான் சொல்கிறேன், டொமேட்டோ சாஸ் இல்லை, சோயா சாஸ் வேணாம். சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு நாங்கள் ஒரு டிஷ்க்கும் சொல்கிறோம் என்ன மோடில் வைக்கணும் அப்படின்றது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக டர்ன் அவுட் ஆகும் டிஷ் இந்த கண்டென்ட்ஸோட. இதில் ஒரு பியூட்டி இருந்து தெரியுமா இந்த வீடியோவில் ஓகே, இந்த வீடியோவில் ஒரு பியூட்டி என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சுங்க. அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எடுத்தோம். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரெச்சாக கட் பண்ணி எடுக்கல. முதல்ல அந்த வதங்கிறதுக்கு கட் பண்ணுவோம், சிலது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுவோம். இது ஒரே ஷார்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து ஃபோன் டூ ஹாட்ன்றதால கட் ஆகிடுச்சு, இல்லைன்னா கட்டே ஆயிருக்காது. ஒரே ஷார்ட்டில் எடுத்த வீடியோ தான். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. சால்மனில் பண்ண சில்லி ஃபிஷ் டிஷ். ஓகேவா?
ஓகே, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்காக நான் இந்த வீடியோ எண்ட் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் பேசிட்டு தான் எண்ட் பண்ணுவேன். நான் வரேன். நான் சொன்னேன்ல நான் விட மாட்டேன் உங்களன்னு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் கேமரா பிடிச்சிட்டதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் வைக்கிறேன். சூப்பராக டர்ன் ஆகிட்டா இருக்குங்க. அந்த சாஸ் பிளெண்ட் ஆகி சால்மன் ஃபிஷ்ஷோட இது இந்த வறுத்த மீன் சாப்பிட்ற மாதிரி இல்லை. நம்ம கொஞ்சம் சைனீஸ் ஃப்ளேவரோட நம்ம வறுத்த மீனை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஸோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷை அவங்க குழந்தைங்க ஜென்ரலாக நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சதுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னோட வீடியோஸ் அப்பப்போ உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்ட். Until then, bye from me, Bilal Hari.